ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபில் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன கைலன் அப்படிங்கிற தமிழ் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சிவாடா, ரம்யா பாண்டியன், பிரஜினி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அருள் அஜித். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையில் ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க ரம்யா பாண்டியன். அவங்களுக்கு ஒரு இமெயில் வருது. அதில் இந்த மாதிரி நாட்டு மக்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா அடுத்தடுத்து பல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அனானிமஸாக ஒரு இமெயில் வருது. ஃபர்ஸ்ட் அது இக்னோர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பண்ற விஷயங்கள்லாம் நிறைய உண்மையா இருக்குது. அதனால அது யார் அனுப்புறாங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்காக என்ஐஏ ஆபீசரா வரவங்க தான் சிவாடா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் நடக்குது. சோ இப்ப இதெல்லாம் பண்ணது யாரு, எதுக்காக பண்றாங்க, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வந்து வச்சுட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது பாக்குறதுக்கு. ஏன்னா யார் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்க போகும்போது நமக்கே தெரிஞ்சிடும் இவங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. பட் ஆனா அதையும் இல்லாம கடைசியில வேற மாதிரி கொண்டு முடிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இந்த கிளைமேக்ஸ்ல கூட என்னடா லாஜிக்கே இல்லையே அப்படின்னு நமக்கு நினைக்கும் போது நமக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருந்ததோ அந்தந்த கேள்விகள்லாம் அவங்களே கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்டும் நல்லாவே எடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படிங்கறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சிவாடா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. பிரஜினும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவா தோன்றது, இந்த தமிழை வச்சு பயங்கரமா பிளே பண்ணியிருக்காங்க. தமிழ்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அண்ட் இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கறது எல்லாமே வந்து அழகா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்தோட பிஜிஎம் ஒரு பெரிய பிளஸ் தான். இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கணும்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டரை எடுத்துட்டு போயிருந்தாங்க. பட் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே நமக்கு அந்த சஸ்பென்ஸை உடைக்கிற மாதிரி பல சீன்ஸ்கள் வச்சு இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் நிறைய பாக்குறவங்களுக்கு அது ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி வச்சுட்டாங்க. அதை இன்னும் சுவாரஸ்யமா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி சப்போர்ட்டிங்கா நடிச்ச நிறைய பேரு ரொம்ப ஆர்டிபிஷியலா நடிச்சிருந்தாங்க. இந்த ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு பல கேரக்டர்ஸ் வராங்க. ஆனா அதெல்லாம் சுத்தமா ஒட்டவே இல்லை. ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அண்ட் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரி லைனும் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் தான் டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. நானும் இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து இது ரொம்ப மொக்கையா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சேன். பட் ஆனா ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது படம் பார்க்கறதுக்கு. இன்கேஸ் நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.